நீ வேலைக்கு ஆக மாட்ட, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்லாம் சில விஷயம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த கோவிட் ஃபண்ட் ரைசிங் பண்ணும்போது என்னை டிஸ்கரேஜ் பண்ணவங்க நிறைய பேர், முக்கியமாக சிலர்லாம் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அவங்களாம் ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ். அவங்க வந்து அதெல்லாம் நீ டிசைட் பண்ணக்கூடாப்பா, யார் லைவ் பண்ணணும், யார் மியூசிஷியன்ஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நாங்கள் டிசைட் பண்ணணும். உன்னால் முடிஞ்ச அவ்வளோ காசு தான் அவங்க கிட்ட, ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னா நான் ஏழுதனப்பட்டவங்க இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருந்துச்சு. அப்போ யோசிச்சேன், ஓகே ஒய் நாட் லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸ், அவங்க தானே இன்னும் கஷ்டப்பட அனுபவிக்க போகிறது, தினமும் கச்சேரி பண்ணி தான் அவங்களுக்கு காசு. ஸோ அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணும். 42 லட்ச ரூபா வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபண்ட் ரைசிங் நம்ம பண்ணோம். அதான் அதுக்கு காரணம், அன்னைக்கு உன்னால் முடியாது, நீலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும் யார் பண்ணணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை அதிகமாக பண்ண வச்சது காரணம். ஸோ மேபி என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சுட்டு பேச நல்லது. என்ன சார் மிரட்டுற மாதிரி இருக்கு? சொல்கிறேன், மறைமுகமா யாரையுமே யாரும் துச்சமாக நினைக்கக்கூடாது. நான் ஒரு பாட்டு என்னோட ஷோஸில் அடிக்கடி பாடுவேன். யாரையும் தூசை போல துச்சம் என்று எண்ணாதே, திருகாணி இல்லை என்றால் ரயிலே இல்லை மாறவாரே, இப்படிதான் நான் பாடுவேன். யாரையுமே நம்ம துச்சமாக நினைக்க முடியாது.